கேப்டன் பிரபாகரன், கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், ரம்யா கிருஷ்ணா, மன்சூர் அலிகான் இவங்க நடிச்சு 1991 ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். இன்னைக்கு என்னடா சம்பந்தமே இல்லாம இந்த ரிவ்யூ அப்படின்னு யோசிக்கலாம். இன்னையோட கேப்டன் அவர்கள் மறைஞ்சு 2 ஆண்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒரு ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அரசியல் நடிக்க தெரியாதால் சினிமாவில் நல்லா நடிக்க தெரிந்த ஒரு ஆள், ரொம்ப நல்ல மனிதர். இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவரை பத்தின ஒரு வீடியோ போன்னு சொல்லி போட்டது. இந்த படம் நானுமே இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஃபுல்லா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்த்துருக்கேன், கேப்டன் பிரபாகரன் படத்தை. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூனே சொல்லிக்கலாம். ஆல்ரெடி பார்த்த படம் திரும்ப ஒரு தடவை பார்க்கறதா இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்த்தா எந்த மாதிரியான ஃபீல் கிடைக்குமோ அதுதான் நான் உங்களை ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல வந்து வீரபத்ரன்கிற ஒரு கேரக்டர் மன்சூர் அலிகான் வந்து அந்த இடத்துல சந்தன கடத்தலை பண்ணி அதை வந்து இல்லீகலா பிசினஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை வந்து போலீஸ்னால தொடக்கூட முடியல. ஏன் அப்படின்னா லோக்கல் மக்களை வந்து அவர் வந்து ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்கிறாரு. அவங்களுமே இவர் வீரபத்திரனை பத்தி எந்த விதமான துப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ்க்குமே இவரை ஹேண்டில் பண்றது பெரிய டாஸ்கா இருக்கு. அவரை தேடி யாரு போனாலுமே அவங்க திரும்பி வரமாட்டாங்கிற மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணிட்டாரு. ஒரு மோசமான ஒரு ஆளா படத்துல இருக்கிறாரு மன்சூர் அலிகான். இவர் எப்படியாவது பிடிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டிட்டு போறாரு ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியான சரத்குமார். போய் கொஞ்ச நாள்ல அவரு மிஸ் ஆயிடுறாரு. சரத்குமாரும் விஜயகாந்த் அவர்களும் 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரத்குமார் மிஸ் ஆனாரு, எங்க போனார் லாஸ்டா அப்படிங்கிறப்ப சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வீரபத்திரனை பிடிக்க போனாரு. போனவர் மிஸ்ஸிங், என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படிங்கிறப்ப சரி எனக்கு அந்த இடத்துல போஸ்டிங் கொடுங்க அப்படிங்கிறாரு. அந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் எப்படிப்பட்டது அப்படின்னா, யாருமே அங்க அங்க டியூட்டியே போட்டாலும் கூட இல்ல எங்களுக்கு வேணாம் அந்த இடத்துல டியூட்டி, எனக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் அன்ஃபிட், மஞ்சக்காமால அப்படி இப்படின்னு சொல்லி பொய் காரணத்தை காமிச்சு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அந்த இடம் தப்பிக்க பாக்குறாங்க. ஏன்னா அவ்வளவு மோசமான இடம். நம்ம உயிருக்கு என்னைக்குனா எப்பனாலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் மத்தியில ஒரு பெரிய பீதி இருக்கு. ஆனா கேப்டன் விஜயகாந்த் வந்து எனக்கு அந்த இடத்த வேணும், என் நண்பனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த இடத்த கேட்டு வாங்கி அந்த இடத்துக்கு போறாரு. போனவர் தான் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கலையா, அந்த வீரபத்திரனை பிடிச்சாரா பிடிக்கலையா, பிடிச்சாரா எப்படி பிடிச்சாரு அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் போலீஸ் ஸ்டோரி தான் இந்த கேப்டன் பிரபாகரன். படத்தோட ஆக்ஷன் பிளாக் எல்லாமே விஜயகாந்த் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஸ்டண்ட் மாஸ்டரான சூப்பராயன் வந்து நொறுக்கி அள்ளியிருப்பாப்புல ஃபைட் சீனை. அதுவும் ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னா ஏர்ல எத்துறது தான். அது விஜயகாந்த் சாருக்கு அந்த பேக் ஃபிளிப் வந்து ஒரு பண்ணுவாப்புல, பின்னாடி கூடி பேக் ஃபிளிப், அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவாரு. மேக்கட வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் நல்லா இருக்கும் படத்துல. படத்தோட காமெடி சீக்வன்ஸ் மேபி அங்கங்க வர்றது வந்து அது வேணா உங்களுக்கு சிரிப்பு வராம இருக்கலாம். ஏன்னா படம் 1991 அப்படிங்கிறப்ப இப்ப 2025 அந்த படத்தை பாக்குறோம் அப்படிங்கறதுனால வேணா அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கலாம். படத்தோட எமோஷனல் சீன்ஸ் வந்து நிறைய இடங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. படத்துல நிறைய குட்டி குட்டியான அழகான விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, படத்துல விஜயகாந்த் சாரோட பேர் வந்து கேப்டன் பிரபாகரன். ஓகேவா? அவரோட அம்மா காந்திமதி, அவங்க பேரு பாத்திமா பீவி, அவங்க அப்பா பேர் சின்னத்தம்பி ராவுத்தர். அதாவது பையன் பேர் கேப்டன் பிரபாகரன், அம்மா பேர் வந்து பாத்திமா பீவி, அப்பா பேர் சின்னத்தம்பி ராவுத்தர். இந்த மாதிரி முஸ்லீம் குடும்பத்துல ஒரு இந்து பையன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி காந்திமதி அம்மாவுக்கு ஒரு டயலாக் இருக்கும் படத்துல. ஏன் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறோம்னா அவனை நம்ம மதமா மாத்தி தான் வளர்க்கணுமா, அவன் மதமாவே அவன் நம்ம போல வளரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பேரை மாத்தாம அப்படியே வச்சிருப்பாங்க. இது வந்து விஜயகாந்த் சார் வந்து படத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது. இதெல்லாம் என்ன என்ன ப்ரோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். படத்துல மட்டும் அப்படி இல்லை. ஒரு கட்டத்துல அவர் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, தன்னோட 2வது பையனான சண்முக பாண்டியனுக்கு சவுக்கத்தலின்னு தான் பேர் வைக்கலான் இருந்தாராம். பையனோட பேர் சவுக்கத்தலின்னு ஒப்போன்ற இருந்த மாதிரி தான் முடிவு பண்ணியிருந்தாராம். அப்போ கூட தெரிஞ்சவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஆட்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல சார் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா பாஸ்போர்ட் விஷயம், நீங்க பாஸ்போர்ட் பையனுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அப்பா பேர் விஜயகாந்த், அம்மா பேர் பிரேமலதா, பையன் பேர் சவுக்கத் அலி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண சான்ஸ் இருக்கு சார், வேணாம் நம்ம அந்த மாதிரி என்ன இதுல என்ன சார் இருக்கு, என் பிள்ளை நான் பேர் வைக்கிறேன், என்ன பிரச்சனை என்ன சார், என்ன பேர்னாலும் அதை என்ன நீங்க முஸ்லீம் பேர் பிராண்ட் பண்றீங்க, அவனை இல்ல சார் அப்படி ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்ல. எல்லாருமே எதிர்பார்க்கறது மாறினா நல்லா இருக்கும் தான், ஆனா மாறாது அப்படிங்கிறப்ப புரிஞ்சுக்கோங்க சார் பண்ண. அதுலயே அவர் ரொம்ப கோபமாயிட்டாராம். என் பிள்ளைங்க நான் பேர் வைக்கிறேன் அதுல என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தாராம். அந்த மாதிரி அவரு சண்முக பண்ணே சொல்லியிருக்காரு, எனக்கு ஆக்சுவலா வைக்க இருந்த பேர் சவுக்கத் அலி, அப்புறம் இந்த பிரச்சனை வந்தனாலதான் சண்முக பண்ணின் அப்பா ஓகேன்னு மாத்திக்கிட்டாரு அப்படின்னாரு.
அந்த மாதிரி ஒரு ஆள். அது மாதிரி அவரு விஜயகாந்த் சாருக்கும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான இப்ராஹிம் ராவுத்தருக்குமான அந்த ஒரு நட்பு வந்து சினிமாக்குள்ள தமிழ் இண்டஸ்ட்ரியில தெரியாத ஆட்களே கிடையாது. அவங்க வந்து அவ்வளவு க்ளோஸ். விஜயகாந்த் சார் வந்து எந்த ஒரு முஸ்லீம் ஃபங்க்ஷனாலுமே இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் வீட்டுக்கு போயிருவாரு. இப்ராஹிம் ராவுத்தரோட கையில கூட அவர் ஒரு திருப்பதி வெங்கடாச்சலபதியோட மோதிரம் போட்டிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்து முஸ்லீம் இத மாதிரி ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேருமே. மதுரையில இருந்து சென்னை போய் ஃபிலிம்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்ராஹிம் ராவுத்தருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும். அது மாதிரி ராவுத்தர் அவர்களுமே விஜயகாந்த் வச்சு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது படத்துக்கு மட்டும் கிடையாது. ரியல் லைஃப்லயுமே அவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். படத்துல இந்த மாதிரி நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? படத்துல வரக்கூடிய சாங்ஸ், இந்த பாசமுள்ள பாண்டியரே அந்த பாட்டு, அப்புறம் ஆட்டமா தேரோட்டமா இந்த பாட்டு எல்லாமே இப்போ கூட 2025ல கூட லோக்கல் பஸ்ல மினி பஸ்ல வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பயுமே நம்ம அந்த பஸ்ல ஏறி போறோம் அப்படின்னா அந்த பாடல்களை வந்து நம்ம ரிப்பீட்டா கேட்டு என்ஜாய் பண்ற நிலைமைக்கு வந்துருவோம். இது வந்து நம்ம என்ன தோணுது அப்படின்னா அந்த படத்தை பாக்குறப்ப, ஓ இந்த படத்துல தான் இந்த பாட்டா அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை தான் அந்த பாட்டு உண்டு பண்ணுது. பாட்டெல்லாம் பயங்கர வைபா இருக்கும். அது மாதிரி படத்தோட மியூசிக் ஸ்கோர யுவன் சங்கர் ராஜாவுடைய அப்பா ரொம்ப சூப்பரா போட்டிருப்பாங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்கள பாராட்டினா கூட அவங்க பேரை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நான் பாட்டு அவங்க பேரை சொல்லி அவங்க ஏன் மேல வழக்கு தொடுத்துட்டாங்கன்னா, நானே ஒரு சிறுவன் அப்படிங்கிறப்ப எதுக்கு? அதனால யுவன் சங்கர் ராஜாவோட அப்பா ஒரு மிகச்சிறந்த ஒரு இசை சக்கரவர்த்தி. இசை அவர்தான் இசை தான் அவரு. அவங்க பேர் நான் சொல்லக்கூடாது, மன்னிச்சுக்கங்க. அது மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளேவாகட்டும், படத்தோட ஸ்டோரி இதெல்லாமே அந்த காலகட்டத்துக்கு ஓகேவா இருந்துச்சு. இந்த வீரபத்ரன் கதாபாத்திரம் யாருக்கும் தெரியல. இப்பெல்லாம் யார் இருப்பா? இப்ப இருக்க ஜென் ஆல்பா கிட் வந்து இப்பெல்லாம் இதென்ன சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல ஒரு ஆள் இருக்காங்க. இதெல்லாம் யாரும் போலீஸ் பிடிக்காம இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, விவரம் தெரிஞ்சு 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு. படம் எந்த இடத்துலயுமே பெருசா உங்களை போர் அடிக்காத நம்புறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப எனக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிச்சு. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போய் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அரசனுங்கிற ஒருத்தன் வந்து ஒரு மர்டரை பண்ணியிருக்காரு. அதுவுமே உங்களுக்கு தெரியும் நம்புறேன். இந்த படம் வந்து ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. அது போக யூடியூப்லயுமே அவைலபிளா இருக்கு. பாருங்க. ஆகால வந்து ஃப்ரீயா இருக்கு. அமேசான் பிரைம்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. படத்தை பார்த்தவங்க இந்த படத்தை பத்தின உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அந்த படம் தியேட்டர்ல பார்த்தேன் ப்ரோ, தியேட்டர்ல பாக்குறப்ப இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.